இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவர்களது தனிப்பட்ட கருத்துக்களாகும். தேவர் ஐயாவை பலரும் ஜாதி சார்ந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திராவிட இயக்கங்களுடைய தூண்டுதல்னால தான் இப்படியான ஒரு இதுகளே வந்துகிட்டு இருக்கு. அந்த சமுதாயம் சார்ந்தே பல கட்சிகள் உருவாகி. ஆனா இப்போ தமிழ்நாட்டில் சொல்லப்படுற ஃபாரோ பிளாக்குக்கும் தேவர் நேதாஜி ஆரம்பிச்ச ஃபாரோ பிளாக்குக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. தேவருடைய கட்சியில என்னென்ன சமுதாயத்தினருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்? முதல்ல அருந்ததியரை சட்டசபை மெம்பரா நிறுத்தினவர் பசுமன் தேவர் தான். தேவேந்திர குல வேளாளர்கள் எத்தனை நபர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினார்ப்பா? ஒரு தப்பான நினைப்பை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இந்த சௌராஷ்டிரா பட்டுமுழுக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்களாப்பா? சௌராஷ்டிரா மக்கள் அத்தனை பேரையும் ஃபாரோ பிளாக்ல தான் இருந்தாங்க. காமராஜருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆட்சி வாங்கி கொடுத்து தான் தேர்தலை நிற்க வச்சாங்க. இதை பத்தின உண்மை சம்பவத்தை சொல்லுங்க. அது இன்னைக்கு இருக்கிற சின்ன தம்பிகளுக்கு அது ஏதோ கௌரவ குறைச்சல் நினைச்சுக்கிட்டு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக கருதியவர். அவர் ஒரு காலத்திலையும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லை. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர். இன்னைக்கு நம்ம ரைட் மீடியாக்கு முக்குளத்தின் மூதாதையர்களின் செல்லப்பிள்ளை தத்துப்பிள்ளை ஐயா நவமணி வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நேயர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் உங்கள் மூலமாக நேயர்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவன் அருள் இருக்கிறான். அவருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. அப்பா, இப்ப சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா தேவர் ஐயாவை பலரும் ஜாதி சார்ந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து சொல்லுங்க. தேவர் பேரு தான் தேவரை தவிர அவர் துவக்க காலங்கள்ல இருந்து எந்த ஒரு நிலையிலையும் தன்னை ஒரு சமுதாயம் சார்ந்த தலைவராக அடையாளப்படுத்திக்கிட்டதே இல்லை. அப்படி பார்க்கறது ஒரு சமீப காலங்களில் இந்த திராவிட இயக்கங்களுடைய தூண்டுதல்னால தான் இப்படியான ஒரு இதுகளே வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காமராஜரும் செய்ய முடியாததை இந்த திராவிட இயக்கங்களும் அந்த திராவிட இயக்கங்களுடைய தூண்டுதல்கள்னால உருவாக்கப்பட்ட சமுதாய அமைப்புகளும் சேர்ந்து தான் அவர் அன்னைக்கு ஜாதி அடையாளத்தோட பார்க்குறாங்க. உண்மையில் அவர் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் தன்னை ஒரு ஜாதி சார்ந்த தலைவராக அடையாளப்படுத்திக்கிட்டதே இல்லை. சரிங்கப்பா. இப்போ நீங்க சமீப காலமா பாத்தீங்கன்னாப்பா அந்த சமுதாயம் சார்ந்தே பல கட்சிகள் உருவாகி இருக்கு. ஆனா தேவர் இருந்த காலகட்டங்கள்ல அவர் என்னென்ன சமுதாயத்தினருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இணைத்து வச்சிருந்தார்? இல்லை, அகில இந்திய ஃபாரோ பிளாக் அப்படின்றது தான் தேவர் இருந்த கட்சி. அதாவது 1939 ஜூன் 22 நேதாஜி, தேவர், கேப்டன் மோகன் சிங், லாலா சங்கர்லால், ஹெச்வி காமத், ஆந்திராவுடைய ப்ரொஃபஸர் ரெங்கா, ஹரி பெர்னாண்டஸ், இப்படி தலைவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குனது ஃபாரோ பிளாக். இப்போ தமிழ்நாட்டில் சொல்லப்படுற ஃபாரோ பிளாக்குக்கும் தேவர் நேதாஜி ஆரம்பித்த ஃபாரோ பிளாக்குக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. இதை வச்சுக்கிட்டு அதை பார்க்க வேண்டாம். அதனுடைய வரலாறுகள் தனி. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அதாவது தேவருடைய கட்சியில என்னென்ன சமுதாயத்தினருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்? எல்லா சமுதாயமும் இதில் இருந்தாங்க. அனைத்து சமுதாயங்களும் அதில் இருந்தாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா பழனி சின்னப்ப கவுண்டர் அப்படின்றவர் 10 வருஷம் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார். சக்திமோகன் ராகவன் என்ற பெயர் உள்ளவர் சக்திமோகன்றவர் நேதாஜி இராணுவத்தில் இருந்தவர்.
பின்னால் மதுரையில் ஒரு பத்திரிகையாளராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தேவருடைய பேச்சுக்களை பூரா எழுத்துக்களாக்குனவர் சக்தி மோகன் என்ற ராகவன். அவர் எம்எல்சியாகவும் இருந்தார். அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னும் பசுமலையில் தேவர் படித்த காலத்திலிருந்து அவர் சுவாமிநாத சர்மான்னு சொல்லி ஒரு ஆசிரியர், அவருடைய பையன் ரத்னமையர், அவருடைய மகன் என்ஆர்எஸ் மணி போன்ற நிறைய பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்லாம் இந்த கட்சியில் பொறுப்பில் இருந்தாங்க. விருதுநகர் வேலு குடும்பர் இனத்தை சேர்ந்தவர். இன்னும் 1952 முதுகுளத்தூர் ரெட்டமம்பர் தொகுதியில் மொட்டைய குடும்பர்ன்றவர் ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய எம்எல்ஏவாக இருந்தார். 57 தோப்படைப்பட்டி பெருமாள் குடும்பர் இருந்தார், முதுகுளத்தூர் எம்எல்ஏவாக இருந்தார். இன்னும் திருச்சிலி தொகுதியில் மொட்டைய குடும்பம் 2வது முறையும் எம்எல்ஏவாக இருந்தார். ஏன் 67 71 ஒட்டப்பிடாரம் தொகுதியினுடைய ஃபார்வர்ட் பிளாக் எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சவர் ஆர் முத்தையா, அவரும் குடும்ப இனத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலில் முதல்ல அருந்ததியரை சட்டசபை மெம்பராக நிறுத்தினவர் பசுமன் தேவர் தான். 1962 தேர்தலில் அவர் தேவர் இருக்கும்போதே ஆண்டிப்பட்டி தொகுதியில் மொக்கையன் என்ற அருந்ததியர் இனத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தினார். அவர் அந்த தேர்தலில் பல்லர் அருந்ததியர் என்ற ஒரு பிரச்சாரம், காங்கிரஸினுடைய துர்பிரச்சாரம் காரணமாக கிருஷ்ணவேணி அம்மா ஜெயித்தாங்க. இவர் ஒரு 1600 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிட்டார். பின்னால் 1980 ராஜபாளையத்தில் நின்று ஜெயித்தார் மொக்கையன். அவர் உசிலம்பட்டியில் செல்லம்பட்டி யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், நாட்டாமங்கலம் ஐயம்பட்டின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறு விவசாயி, நாடக நடிகர். 1945 தேவர் புகழ் பாடுவதையே வழக்கமாக வைத்து கொண்டிருந்தவர் அருந்ததியர் இனத்தை சேர்ந்தவர். இன்னும் தேவரை முதல்ல மேடையில் ஏற்றி பேச விட்டது சேதுராமன் செட்டியார்ன்றவர், சாயல்குடி. அதுக்கு பின்னால் அது உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தேவர் இனத்தை சேர்ந்தவங்களையெல்லாம் எதிர்த்து தன்னுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் டிஸ்ட்ரிக்ட் போர்டில் சேதுராமன் செட்டியார், பாலகுருவா ரெட்டியார், இன்னும் குருவன் செட்டியார் போன்றவங்களை வேற்று சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர்களை சட்டமன்ற தலைவர்களாக கட்சியினுடைய தலைவர்களாக அடையாளப்படுத்தினது தான் முத்துராமலிங்க தேவர் தான். அதுக்கு பின்னால மூக்கையா தேவர் காலம் வரைக்கும் அது தொடர்ந்து இருந்தது. இதுல குறிப்பா சரியா சொல்லணும் அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் எத்தனை நபர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினார்ப்பா? தேவர் தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர் தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி 52 முதல்ல எம்எல்ஏவாக இருந்தவர் மொட்டைய குடும்பர், பாப்பனம்ன்ற ஊர்க்காரரு. அவருடைய பேரை இப்போ சோமசுந்தர பாரதின்னு சொல்லி அவர் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருக்கிறார். இப்படி அதே மாதிரி இவர் விருதுநகர் வேலு குடும்பர் துவக்க காலங்கள் இந்த ஒரு ஆசிரியராக இருந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு தேவரோட ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட்டில் ரெட்டை தொகுதியில் நின்று போட்டியிட்டவர். கடைசி வரைக்கும், அவர் இறப்பு வரைக்கும் அவர் பாராளுமன்ற வேட்பாளராக தான் அறிமுகப்படுத்தப்பட்டார். இப்படி நிறைய பெருந்தலைவர்கள்லாம் இருந்தாங்க. நிலக்கோட்டையில் ஐயாவு, இங்கே பாஸ்கர நடார், கருப்பையா நடார், செல்லப்பாண்டியனை எதிர்த்து டிஎஸ் ஆதிமூல நடார், ஸ்ரீவைகுண்டத்தில் ஒய் பெருமாள் நடார், இவங்கெல்லாம் தேவருடைய வேட்பாளர்களாகவே இருந்தவங்க. இன்னைக்கு அறியாமல் தெரியாதவங்க தேவர்னா அது ஜாதி தான், அது முக்குளத்தோருக்கு மட்டும்தான் இருந்தாருன்றது மாதிரியான நினப்பு, ஒரு தப்பான நினப்பை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள், நாடார் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இந்த சௌராஷ்டிரா பட்டு நூல்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்களாப்பா? நிறைய இருந்தாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலங்கள்லேருந்து KR கிருஷ்ணாராவ் மதுரை நகர மாவட்டத்தினுடைய செயலாளர். இன்னும்
பழைய வீடுகளை எனக்கு ஒரு 80-90 வயசு கடந்தவங்களை பாலரங்காபுரம் இந்த பகுதிகளில் போய் விசாரிச்சிங்கன்னா ஒவ்வொரு வீட்டினுடைய முன்னோர்கள் பூரா ஃபாரோ பிளாக்ல இருந்தவங்களா இருப்பாங்க. 1938 நிட்டிங் கம்பெனி போராட்டம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அவங்க யாருன்னா மதுரை காந்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, என்எம்ஆர் சுப்பராமன். அவருக்கு சொந்தமான ஆலை கிருஷ்ணமூர்த்தி, என்எம்ஆர் கிருஷ்ணமூர்த்திக்கு சொந்தமான அந்த ஆலையில 98% சௌராஷ்டிரா மக்கள் தான் தொழிலாளர்களாக இருந்தாங்க. அந்த தொழிற்சங்கத்துக்கு தேவர் தான் தலைவராக இருந்தார். அந்த நிட்டிங் கம்பெனி போராட்ட நேரத்தில் ஒரு கட்டத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நிர்வாக தரப்புல இருந்து முத்துராமலிங்க தேவர் இந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறது வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி, அன்னைக்கு சோசியலிஸ்ட் கட்சி, அது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய பி ராமமூர்த்தி போன்றவங்கெல்லாம் இந்த தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை வரணும், முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கணும், அந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கே அவங்க மறுக்கிறாங்க. அதனால நாம கொஞ்ச நாளைக்கு நீங்க ஒதுங்கி இருந்துக்கிறலாமா, அந்த தொழிற்சங்க தலைவர்ல இருந்து பொறுப்புல இருந்து ஒதுங்கி இருந்துக்கிட்டா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன செய்யறதுன்னு கேட்பார். இந்த நிட்டிங் கம்பெனி தொழிலாளர் சங்கத்துக்கு நான் விரும்பி தலைவரா வரல, அந்த தொழிலாளர்கள் தான் என்னைய தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவரா இருக்கிறத நிர்ணயம் பண்றது தொழிலாளியா முதலாளியா? தொழிலாளியை கேட்போம், ஐயா நீங்க விளைவிக்கங்க, எங்க பிழப்புக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு அந்த தொழிலாளி சொல்லிட்டான்னா நான் விலை. அப்போ அந்த தொழிலாளர் மத்தியில் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வேலைன்றது கிடைக்குதா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம், உங்க தலைமையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு முழுக்க முழுக்க நாங்க விரும்பின தலைவர் நீங்க தான் அப்படின்னு அந்த தொழிலாளர் மக்கள் அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. அதனால அது ஒரு சமயத்தில் சொல்லுவோம், இன்னைக்கும் நீங்கள் திருமணங்கள்லாம் நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பீங்க. சௌராஷ்டிரா திருமணங்கள் பெண்ணு வீடு ஒரு இடத்துல இருக்கும், மாப்பிள்ளை வீடு ஒரு இடத்துல இருக்கும், ஊர்வலமாக வருவாங்க. அந்த ஊர்வலமாக வர்ற நேரத்தில் பட்டினி பசிமாக கிடக்கிறான் தொழிலாளி போகிறான். அங்கே என்எம்ஆர் சுப்பராமன் வீட்டில் ஒரு திருமணம். அந்த திருமணத்துக்கு ஜென்ரேட்டு போட்டு லைட் போட்டு ஊர்வலம் நடக்குது. அந்த ஊர்வலத்துக்கு பார்த்த தொழிலாளி அந்த ஊர்வலத்துக்கு பின்னாலேயே என்னமாறு விளக்கமாறுன்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு போனாங்க. இது சௌராஷ்டிரா மக்களுக்கு இப்படியெல்லாம் வார்த்தைகள் சொல்ல தெரியாது. தேவருடைய இந்த போராட்டத்தினாலதான் இவர் உக்கிரமா எந்திரிச்சு போராட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த ஆலையை திறக்காமலேயே, நஷ்ட ஈடும் கொடுக்காமலேயே, அதை மூடி நஷ்டம் ஒரு நலிவடைந்த ஆலைன்னு சொல்லி அதை மூடு விழா பண்ணிட்டு அந்த என்எம்ஆர் சுப்பராமனுடைய குடும்பம் திரைப்படத்துறைக்கு போயிடுச்சு. சிடி சினிமா, நியூஸ் சினிமா, சிந்தாமணின்ற மாதிரி இவங்களுடைய தொழிலே மாற்றிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த காலகட்டங்களில் இருந்த எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா மக்கள் அத்தனை பேரையும் ஃபாரோ பிளாக்ல தான் இருந்தாங்க. ஃபாரோ பிளாக் தான் அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்தது. அதே மாதிரி இங்கப்பா தென்னிந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க, அது தேவரையாக்கு மட்டும்தான் போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. தேவர் 1936 ஜில்லா போர்டு தேர்தலில் தான் முதல்ல போட்டி போட்டார். அந்த ஜில்லா போர்டு தேர்தலில் முதல்ல போட்டி போடும்போதே அங்கே ராமநாதபுரம் மேஜிஸ்ட்ரேட்டு இவர் பேசின இடங்கள்ல எல்லாம் மக்கள் வெகுண்டு எழுகிறாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திக்கு எதிராக ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கனல் கங்கு பேச்சுக்களை எல்லாம் இவர் பேசுகிறார். இவரை தொடர்ந்து பேச விட்டா இங்கே இந்த ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை பூரா முன்வைக்கிறதுனால மக்கள் வெகுண்டெழுந்து புரட்சி செய்ய தொடங்கிடுவாங்க. அதனால இவரை ஒரு கலவரக்காரராக கருதி அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லி கேஜி மேனன்ற மேஜிஸ்ட்ரேட் தான்
முதல்ல அறிவிப்பு சொல்கிறார். அதுபோல் வங்காளத்தில் இன்னும் காங்கிரஸ் கட்சி இன்னும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்தியா தலைவர்கள் உருவாக்கின கட்சி இல்லை. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், வில்லியம் வெட்ரபன் அப்படின்ற பிரிட்டிஷ்காரங்கள் ஆரம்பித்த கட்சி அது. அது மகாராணிக்கு நன்றி சொல்றதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு மாதிரி ஆரம்பிச்சதை ஒரு விடுதலை போராட்ட, இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தரக்கூடிய ஒரு போராட்ட பாதையிலே வழிநடத்தி கொண்டு சென்ற தலைவர் பாலகங்காதர திலகர். அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டான் பிரிட்டிஷ்காரன். அது மாதிரி தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டான். வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுமே அவர் வெற்றி பெற்றார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லப்பா. எப்படி வெற்றி பெற்றார்? என்ன மாதிரி வேலைகள்லாம் செஞ்சார்? அவர் தொடர்ந்து மக்களை சந்திச்சார். அந்த காலங்கள் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி 18 வயசு வந்தவங்க, 21 வயது வந்தவங்கலாம் வாக்கு போட முடியாது. அன்னைக்கு சொத்து இருக்கிறவங்க தான் வாக்காளர் பட்டியலுக்கே வர முடியும். சொத்து அல்லது பட்டதாரியா இருக்கணும், படிச்சு பட்டம் பெற்றவங்களா இருக்கணும், இல்ல பட்டாதாரியா இருக்கணும். அப்பதான் வாக்காளருக்கே வர முடியும். அந்த வாக்காளர்கள் எல்லாம் ஒரு காலத்துல என்னன்னா, பெரிய பெரிய ராஜாக்கள் இவங்க தானே போட்டி போடுவாங்க. ஐயா, இந்த வருஷம் நீங்க தேர்தலுக்கு நிக்கிறீங்களா, நாங்க உங்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு இவங்க தேடி போய் சொல்லிக்கிட்டு இருந்த காலங்களை இருந்து மாற்றி, மக்களை தேடி மக்களை நாடி, நான் இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறேன், பிரிட்டிஷ் ஆட்சியை இந்த நாட்டை விட்டு அகற்றணும், அதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் நடைமுறையை பயன்படுத்துறதாக இருக்கு, அதுல காங்கிரஸினுடைய வேட்பாளரை நான் போட்டி போடுறேன், இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஆரம்ப காலத்துல பேசியிருப்பார். அப்படி பேசும்போது இந்த வாய்ப்பூட்டு சட்டம்னு வந்துருச்சு இல்லையா, அதுக்கு சொல்லும்போது அவர் வேடிக்கையா சொல்லிடுவார், அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலங்களில் ஹரிச்சந்திர மாயனங்கண்ட நாடகங்களில் ஹரிச்சந்திரனா வர்றவர் பாட்டு பாடுவார். அந்த மாதிரி இப்போ நான் பாடவும் முடியாது, நான் ஆதியிலையும் ஊமை இல்லை, பாதியில் வியாதியாலையும் ஊமை இல்லை, ஆனால் சர்க்கார் சட்டத்தினால என்னை வாயடைச்சு வச்சிருக்கிறாங்க, அந்த வாயடைப்பை திறக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் சாவி இருக்கு அப்படின்னு பேசுவார். இவ்வளவுதான். அவர் தான் வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவர் பொது மேடைகள்லையும் பிரச்சாரங்கள்லையும் அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்து பேசினாருங்கப்பா? அவர் ஒரு தேவர் துவக்க காலங்கள்ல இருந்து ஒழுக்கமான அரசியலை பேசியவர், தெய்வீக நம்பிக்கை, தேசிய உணர்வோடு பேசினவர். இன்னைக்கு பேசும்போது சில பேர் கூட சொல்லுவாங்க, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக கருதியவர். அவர் ஒரு காலத்திலையும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினதே இல்லை. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர், தேசியம் உடல், தெய்வீகம் உயிர், ஒன்றை விட்டு ஒன்று பிரித்து இயக்க முடியாது, இயக்கினால் அரசியலும் அரசியலுக்குடைய நாடும் கெடும்னு சொல்லியிருப்பார். 1980 இந்த அருந்ததியர் இனத்தை சேர்ந்தவர்னு சொன்னேன் இல்லையா, மொக்கையன், அவர் முதல்ல சட்டசபைக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற படங்களையெல்லாம் பார்த்துட்டு இதுல தேவர் படம் இல்லையே அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு ஒரு பாட்டும் பாடி அங்க எம்ஜிஆர்கிட்ட அந்த கோரிக்கை வைப்பார், இது சட்டசபையில் முத்துராமலிங்க தேவருடைய படம் திறந்து வைக்கணும்னு சொல்லி. அவருடைய கோரிக்கையை ஏற்று முத்துராமலிங்க தேவர் படத்தை எம்ஜிஆர் அந்த சட்டப்பேரவை அரங்கில் வைப்பாங்க. அந்த படத்தை திறந்து வச்சுட்டு பேசின எம்ஜிஆர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாளில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக பாவித்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். எம்ஜிஆர் சொன்ன கருத்துக்களை இன்னைக்கு பத்திரிகையாளர் எல்லாரும் என்னன்னா, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக நினைத்தவர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை தானே தவிர தேவர் சொன்ன வார்த்தை இல்லை. தேவர் அதையெல்லாம் கடந்து தேசியம் உடல், தெய்வீகம் உயிர், உயிர் இல்லைன்னா உடல் இயங்காது, அவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. அப்ப தேசிய ஒழுக்கம் சார்ந்த அரசியலை முன்வைத்தார், அதுதான் தேவை. சரிங்கப்பா.
இப்ப வந்து ரொம்ப நாளா வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, காமராஜருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி குடுத்து தான் தேர்தல்ல நிக்க வச்சாங்க. சொத்து இருந்தா தான் தேர்தல்ல ம். நிக்க முடியும். அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அதுக்காக தேவர் தான் வாங்கி குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து சமீப காலமா அது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தின உண்மை சம்பவத்த சொல்லுங்கப்பா. இது இப்ப இருக்கிற தம்பிகள் சிலர் அது காமராஜருக்கு ஏதோ கௌரவ குறைச்சல் அப்படின்றது மாதிரி நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த தேர்தல் 36ல் தான் அவர் முதல்ல அவரும் உள்ளாட்சி தேர்தலில் விருதுநகர் நகரசபைக்கு போட்டி போடுறார். அவரை போட்டி போடணும்னு சொன்னது கூட அவர் விரும்பலை. அவர் விரும்பினதாக எந்த இடத்துலையும் இல்லை. அவருடைய நெருக்கமான நண்பராக இருந்த KS முத்துச்சாமி ஆசாரியும் அருப்புக்கோட்டை சாம்பசிவ முதலியார் 2 பேரும் தான் இவரை தேர்தலில் நிற்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி முன்னெடுக்கும் போது இந்த சட்டம் குறுக்க வருது. வருமான அந்த சொத்து வரி கட்டுறவங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் அரசுக்கு வரி செலுத்தக்கூடியவங்க தான் வாக்காளர் பட்டியலில் வரணுன்றது நியதி இருக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தேவரை வந்து இப்போ போய் அணுகி சொல்றாங்க. ஒரு வீடு இருக்கு காமராஜருக்கு, ஆனா அந்த வீடு அவங்க அம்மா பேர்ல இருக்கு. இதை இடைக்காலத்தில் ஒரு பவரா பட்டணி கொடுத்து கூட இவர் பேருக்கு மாற்றினாங்கன்னா அவரை வாக்காளரை கொண்டு வந்து சேர்த்து தேர்தலில் நிற்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. தேவர் வந்து சொன்னால் அவங்க அந்த அம்மா கேட்டுக்குருவாங்கன்னு சொல்லி, சிவகாமி அம்மா கேட்டுக்குருவாங்க. அவங்க அழைச்சிட்டு வர்றாங்க, போய் கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க மறுத்துடுறாங்க. அவங்க வந்து இவர் வந்து அரசியல் போக்கில் வந்து பொதுநலத்தில் இருக்கிறாரு அப்படின்றதுனால வீட்டுக்கு உபயோகமாக எந்த வேலையும் அவர் செய்யலைன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்குது. இன்னும் அந்த காலத்தில் அந்த சமுதாயம் சார்ந்தவங்கள்லாம் பெரும்பாலும் பிரிட்டிஷுக்கு ஆதரவாளரான ஜஸ்டிஸ் கட்சியில் தான் இருந்தாங்களே தவிர தேசிய கட்சியில் காங்கிரஸில் இல்லை. இவரை காமராஜரை பல நேரங்கள்ல சொந்த ஊர்ல இருக்க விடாம அடிச்சு விரட்டி விட்ட வரலாறுகள்லாம் உண்டு. அங்க இருந்துகிட்டு விருதுநகர்ல இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவர் ராஜபாளையத்திலையும் இங்க சாத்தங்குடியிலும் வந்திருந்த தங்கி இருந்தார் காங்கிரஸ்காரர்களுடைய பராமரிப்புல என்ற வரலாறுகள்லாம் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில வீட்டினுடைய அதிருப்தி அவங்க வந்து இவங்க பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு மறுத்துடுறாங்க. ஆனால் தேர்தலில் எப்படி இவர் வாக்காளர் ஆக்கணும் அப்படின்றதுல ஒரு அந்த நேரத்துக்கான நிலைப்பாட்டில் ஒரு ஐடியா எடுக்கிறாங்க. டைமிங் சென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இதில் என்ன, இப்போ உடனடியாக என்ன, இவருக்கும் சொத்துக்கள் இருக்கலாம், அதை இவர் பேருக்கு எழுதி வச்சு அதனுடைய சர்டிஃபிகேட் வாங்கி அதை கொண்டு போகிறதுக்கு நாள் போகலாம். விருதுநகர் முனிசிபாலிட்டியில் வெள்ளாட்டுக்கு வரி போட்டிருக்காங்கன்ற தகவல் இருக்குது. அதை உடனடியாக செய்கிறதுக்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி அதன் பேரில் அவர் வரியை கட்டி அவர் தேர்தலில் நிற்க வச்சார் அப்படின்றது வரலாறு. இது அந்த காலத்து அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினவங்க. ஃபாரோ பிளாக்ல இருந்த ராஜபாளையம் துரைசாமி நடார்லேருந்து TS சொக்கலிங்க TS ஆதிமூல நடார்லேருந்து ஏன் அன்னைக்கு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வழக்குகளுக்கெல்லாம் உள்ளான கற்பனை கவுண்டர் போன்றவங்கெல்லாம் காமராஜரை எப்படி வாக்காளராக்கினார் தேவர் அப்படின்றது அந்த காலங்கள்லேயே பேசப்பட்டது. 1957 காமராஜர் எதிர்ப்பாளர்கள் உருவாக்கின காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி மாநாடு 1957 செப்டம்பர் 28, 29, 30 தேதிகளில் மதுரை தமுக்கத்தில் நடந்தது. அந்த மாநாட்டை துவக்கி வச்சு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசுவார். அந்த பேச்சிலேயே அவரே இவரை எப்படி வாக்காளர் ஆக்கணும்ன்றத அவரே சொல்லியிருப்பார். காமராஜர் உயிரோட இருக்கும்போதே இந்த கருத்துக்கள் பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு விவரம் தெரிஞ்சவங்க அரையும் குறையுமா படிச்சுக்கிட்ட இளைஞர்கள் தான் அது ஏதோ காமராஜருக்கு கௌரவ குறைச்சல்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு சம்பவமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து செல்ஃபோன் வந்துருச்சு, உடனே ஒரு இது செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, இப்போ புத்தகம் அது இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டுறாங்க, வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. இப்படி காலங்கள் அந்த காலங்களில் இல்லை.
அது ஒரு அரசியல் தலைவர் தான் செய்கிறது உதவியை இடது கை செய்கிறத வலது கைக்கு தெரியாமல் செய்யணுன்ற உயர்ந்த மனப்பான்மையில் இருந்தவங்க பிரச்சாரத்துக்காக பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தா அவரை இழிவுபடுத்தின மாதிரி இருந்திருக்கும். இன்னும் இந்த தம்பிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க 34, 35, 36 தேதி காலங்கள்ல எல்லாம் காமராஜர் கூட்டங்களுக்கு, பொது கூட்டங்களுக்கு இன்னைக்கு மாதிரி லைட் போட்டுக்கிட்டு பெரிய அளவில் மேடை போட்டுக்கிட்டு இருக்கிறதுங்க. அந்த காலங்களில் ஒரு ஸ்டூலை போட்டுவாங்க, அதில் நின்றுட்டு பேசுவாங்க, பெட்ரோமாஸ் லைட் இருக்கும், மெக்கப் பண்ண வச்சு பேசுவாங்க. அப்படி கூட்டங்களுக்கு, தலைவர்கள் பேசுகிற கூட்டங்களுக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டு தூக்கிட்டு கொண்டு போகிற அடிப்படை தொண்டராக தான் காமராஜர் இருந்தார். 1937 சத்தியமூர்த்தி மாநில தலைவராக வந்ததுனால அவர் காங்கிரஸில் தலைவருக்கு மட்டும்தான் தேர்தல், செயலாளர்கள் நியமனம் பண்ணுறது. அதனால தன்னுடைய சிஷியராக காமராஜரை செயலாளராக ஆக்கிக்கிட்டார். 36க்கு பின்னால தான் அவருக்கு அரசியல் லைம்லைட் அல்லது வெளிச்சம் வந்ததை தவிர அதுக்கு முன்னால் அவருக்கு எந்த இதுவும் இல்லை. பல நேரங்களில் அடித்து கீழே கிடந்தார் அப்படின்ற செய்திகள்லாம் வரலாறுகள்லாம் உண்டு. பழைய வரலாற்று தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இந்த செய்தியை உங்களுக்கு தெரியும், சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆலடி அருணா. அவர் காமராஜர் ஒரு வழிகாட்டி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை திமுகவில் மந்திரியாக இருந்துக்கிட்டே திமுக அமைச்சரவையை கலைச்ச அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன், அவர் காமராஜருக்கு மிக இணக்கமான தொண்டர் அப்படின்றதுனால ஆர் வெங்கட்ராமனை வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டார். இன்னும் இலக்கிய செல்வர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, குமரி அனந்தன், அவருடைய மாமனார் சங்கு கணேசன், இன்னும் தானுலிங்க நாடார், மிகப்பெரிய தலைவர்கள்லாம் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த செய்தியை சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற சின்ன தம்பிகளுக்கு அது ஏதோ கௌரவ குறைச்சல்னு நினச்சிக்கிட்டு